புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகளில் இரண்டாவதாக இல்பொருள் காட்சி ஆலிசினேஷன். எந்தவித தூண்டலும் இல்லாமல் ஏதோ ஒரு தூண்டல் இருப்பதாக உணர்வது இல்பொருள் காட்சி. இல்லாத ஒன்றினை இருப்பதாக காண்பதை இல்பொருள் காட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். நமது உள்ளத்தில் காணப்படக்கூடிய அச்சங்கள், போராட்டங்கள், ஆர்வங்கள் போன்றனவே இல்பொருள் காட்சிக்கு அடிப்படை. கேள்வி கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளானது இல்பொருள் காட்சிக்கு அடிப்படை. ஆப்ஷன் ஏ அச்சங்கள், பி போராட்டங்கள், சில ஆர்வங்கள், டியில் இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்தா இவை அனைத்தும் சரியானது. சில சமயங்களில் பாருங்களேன், எந்த விதமான தூண்டலும் இல்லாமல் இருப்பதாக உணர்தல் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் திரிபு காட்சி, ஆப்ஷன் பியில் இல்பொருள் காட்சி, ஆப்ஷன் சியில் பிரம்மை, ஆப்ஷன் டியில் இவற்றில் ஏதும் இல்லை அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா இல்பொருள் காட்சி என்பது சரியானது. அதனால் இல்பொருள் காட்சி அடிக்கடி ஏற்படுவதற்கு போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய மயக்க நிலை, தீவிர மனக்கோளாறுக்கு உட்பட்ட நிலை மே காரணம். பார்வை அல்லது காட்சி, கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடு, அது தோடுன்னு இருக்குது, தொடு உணர்வு. இல்பொருள் காட்சி என்று 5 வகையாக படுத்தலாம். ஆசிரியர்களே, 5 வகையான இல்பொருள் காட்சி. பார்த்தலில் இல்பொருள் இருக்கலாம். நம்ம பார்த்தது அது இல்லை, ஆனால் அது மாதிரி தோன்றுறது. கேட்கல, ஆனால் கேட்ட மாதிரி சொல்கிறது. சுவைத்தல். அடுத்து நுகர்தல். எடுத்துக்காட்டாக ஒருத்தர் துப்பாக்கோவை ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, சில காலகட்டத்தில் ஸ்மோக் பண்ணலைனா கூட ஸ்மோக் பண்ண மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அது இதுதான். எடுத்துக்காட்டாக ஒருவனுடைய அறையில் ஒருவர் அங்கு இல்லை என்றாலும் யாரேனும் ஒருவர் இருப்பதை போன்று பார்த்தல். அதுக்கடுத்து பாலைவனத்து காணல் நீர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. வெயில் காலங்களில் சாலை ஓரங்களில் பார்த்தோம்னா, சாலைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீர் இருப்பது போல் ஒரு மாயத்தோற்றம். யாரும் அறை கதவை தட்டாத போது தட்டியது போல உணர்தல். இல்லை, இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேருந்தில் போய் கொண்டிருக்கும் போது சில சமயங்களில் சில பெண்கள் ஆணை இந்த ஆள் என்னை தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டுட்டான்னாக்கா என்னை டச் பண்ணான் அப்படின்னு. அது உடனடியாக ஆண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆணை போட்டு செம காட்டுவாங்க. அது சரியானதா அப்படின்னாக்கா ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம தீர்ப்பு தரணும். சப்போஸ் அந்த பெண்ணுக்கு இல்பொருள் காட்சி இருந்ததுன்னா கட்டாயம் அந்த ஆண் தொட்டிருக்க மாட்டார், ஆனால் அவர் தன்னை தொட்டார் என்ற ஒரு உணர்வு இல்பொருள் காட்சி தோன்றியிருக்கும். அதனால் ஆசிரியர்களே, இன்னும் நம்ம ஒரு பங்கு மேலே போயிட்டு இந்த மிட் நைட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நடுநிசையில் பேய்கள் இருப்பது போல், சலங்கை ஓசை கேட்பது போல் ஒரு உணர்வு இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். என்னென்னா, உலகத்தில் பேய்கள் பெண் பேய்கள் மட்டும்தானா, ஆண் பேய்கள் எதுவும் கிடையாதா? இதிலேருந்தே இது பொய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? மாயத்தோற்றம். மூன்றாவதாக மாயத்தோற்றம் டெலூஷன்னு சொல்கிறோம். இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தவறான நம்பிக்கை